ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. நம்ம சென்னையில் நடந்துட்டு இருக்கிற 4ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பெரிய கிளாக் மாடலில் பூக்களால் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நடுவில் 2 கடிகார முள், அதுக்கு சுற்றி கலர்ஃபுல்லாக பூக்கள் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஈஃபில் டவர் மாடலில் அழகாக பூக்களால் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷனில் ப்ளஸ் அந்த க்ரீன் கலர் லீவ்ஸில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஈஃபில் டவர் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நேம் போர்டு மாதிரி ஃப்ளவர் ஷோன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளவர் ஷோன்ற வேர்டு ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக ஃபுல்லாக க்ரீன் கலரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு சைடில் சுற்றி அந்த ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் ஷோன்றது வேர்டு ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சதுங்க. ஸோ இந்த மலர் கண்காட்சியில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பூக்கள் செடிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன பாட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வச்சு தான் எல்லாமே இவங்க க்ரியேட்டிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பாருங்கள், லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது சென்னையில் நடக்கிற 4ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி. ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் மலர் கண்காட்சி அட்டென்ட் பண்ணுறது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த மலர் கண்காட்சியை போய் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கிட்ஸ்க்காக ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரி இருந்தது. அண்ட் நைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் செட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இல்லையா, இந்த செம்மொழி பூங்காவில் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இல்லையா, ஸோ அதில் எல்லாமே ஹேங்கிங்ஸ் மாதிரி லைட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஆக ஆக அந்த அழகாக இருந்தது லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. குறிப்பாக ஏரியா அருகிலுள்ள பார்வையாளர்கள் குப்பைகளை அதற்கென அங்கே வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே இடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு 2ஆம் தேதி தொடங்கிய இந்த மலர் கண்காட்சியானது தொடர்ந்து 2 வாரங்களுக்கு நடைபெற உள்ளது. அண்ட் இது பாருங்கள், குட்டி குட்டி பேபி பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஒரு டார்க் பிங்க் கலர் பூக்கள் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும்ன்றதுக்காக. அண்ட் இந்த செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், இல்லை ரொம்ப ரேராக ஒரு சிலது நம்ம பார்த்துருக்கலாம். க்ரீன் கலரில் பூக்கள் இருக்குன்றது எல்லாமே இங்கே தான் நான் பார்த்தேன். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பூக்கள், குட்டி குட்டி செடிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்ட் இதை பாருங்கள், கிளாக்கு மாடலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்டு இந்த கிரவுண்ட் லெவல்லையும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூக்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ நம்ம அடுத்த ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது டோட்டலாக 7 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு என்ட்ரன்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த என்ட்ரன்ஸ்க்கு சுற்றி பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். அண்ட் லாங்கில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு செட்டப் பார்த்தோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்ததும் வாவ் மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றது எதிர்பார்க்கலை.
அண்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கங்கே நின்றுட்டு. அதுவும் பூக்கள் வேறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ்லாம் சொல்லவே வேண்டாம், இன்னும் சூப்பராகவே வரும். சரி யாருமே இல்லை, நம்மளும் சைலண்ட்டாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. சரி ஓகே, எடுத்தது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளேருந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்தா இன்னொரு சர்ப்ரைஸ், போட் ஷேப்பில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த ஃப்ளவர் ஷோக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 200 ருபீஸ் அண்டு சின்னவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு பார்க்கிங் வந்து நாங்கள் 2 வீலரில் தான் வந்தோம். ஸோ பார்க்கிங் சார்ஜாக வந்து 20 ருபீஸ் நாங்கள் வந்து பே பண்ணோங்க. அண்ட் டைமிங் வந்து மார்னிங் 10 ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் 6 ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது. அந்த ஃப்ரேம் என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ளவர்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஷேப்பில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி வந்து இப்போ போட் ஷேப்பில் வந்து ஃப்ளவர் இது பார்த்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் மோட் லைக் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து உண்மையாகவே நம்ம வந்து சென்னையில் தான் இருக்கோமான்னு ஒரு டவுட்டு. ஏன்னா சென்னையோட கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் உள்ளே அந்த மலர் கண்காட்சி பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மலர் கண்காட்சி இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது உள்ளே. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மெத்தடில் லைக் அந்த ஜீப் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட டிசைனில் இந்த ஃப்ளவர்ஸ் செட் பண்ணி வச்சது எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துருப்பீங்க. லைக் எதுவுமே குறை இல்லாமல் லைக் அந்த ஜீப்லேயும் வந்து ஒரு கண்ணாடி வைக்கிறது, ட்ரெயினில் அந்த ட்ராக்கு, டிரைவர் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ் எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா. சரி, பீகாக் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து நம்ம ஜெமினி பிரிட்ஜ் வேறு கண்ணில் தெரிஞ்சுதுங்க. அப்போ தான் ஒரு தாட் வந்தது, நம்ம சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்னு. சரி, அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா அந்த எலிஃபெண்ட் பார்த்ததும் நான் அப்படியே நின்றுட்டேங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது எலிஃபெண்ட்டு. எதுவுமே வந்து இன்கம்ப்ளீட் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோடு இருந்தது. சரி, எலிஃபெண்ட் பார்த்துட்டு ஒரு சைட் பார்த்தோன்னா க்ரௌடு ஒரு பக்கமாக போயிட்டுருக்காங்க. ஒரே மியூசிக்கு சவுண்டோடு இருந்தது. சரி, ஓகே, என்ன அப்படின்னு மாதிரி நம்மளும் போய் பார்க்கலான்னு தான் சீக்கிரமாக போயிட்டு இருந்தேன். சரி, வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதுக்கு மட்டும் சத்தம் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக்கல் ஈவெண்ட் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. 3 மெம்பர்ஸ் இருக்கிற டீம் இது. அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் எந்த பிரேக்கும் இல்லாமல் க்ரௌடை வந்து சூப்பர் எங்கேஜாக வச்சுருந்தாங்க. க்ரௌடோட இன்வால்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னு. வைப் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. அண்ட் க்ரௌடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாலண்டரியாக அவரே வந்து இந்த சாங்க்கு வந்து நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு கிரவுண்டில் அவரே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அண்ட் அவரோட கான்ஃபிடென்ஸ் வந்து சூப்பர்னே சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு. இங்கே சின்ன கேன்டீனும் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கேன்டீனில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பாப்கார்ன் அண்ட் சமோசா இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு தான் அந்த மியூசிக் கொஞ்சம் கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிட்டோம், கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் வந்து லைட்ஸ்லாம் ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டாங்க. அந்த நைட் லைட்ஸ்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் எக்ஸிட் போகிற வழியில் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து அந்த ஆர்ச்சும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்டு ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. நீட் அண்ட் க்ளீனாக வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மலர் கண்காட்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.